அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாரசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமானர் யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதரிகள், சகோதரர், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம். ஷபாத் ஷலோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள, மகத்துவம் உள்ள, அன்பு நிறைந்த, கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடி ஒரு மனதோடு நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிறோம். எங்கள் பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவும், எங்கள் இரட்சகரும், எங்கள் ஆத்தும மணவாளரும், சீக்கிரமாய் வரப்போகிறவரும், 7 குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிறவரும், அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரும், வெண்கல பாதங்களை உடையவருமான எங்கள் யெஷுவா மகாராஜாவே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய வருகையில நாங்கள் கரை திரை பிழை அற்றவர்களாக எடுத்து கொள்ளும்படியாக எங்களை நீர்த்தாமே ஆண்டவரே எங்களை புடமிட்டு உம்முடைய சித்தப்படிக்கு வழி நடத்துவீராக. பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்முடைய குமாரனாம் யெஷுவா ஹமஷியாவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட நீர்த்தாமே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே சத்தியத்தை இன்னும் அதிகமாக கடைபிடித்து உடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் நடந்து உடைய வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றும்படியாக நீ கிருபை செய்வீராக. எங்கள் தவறுகளையும் தப்புதங்களையும் தயவாக கிருபையாக மன்னிப்பீராக. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் உடைய வார்த்தையை தியானிப்பதிலும் உம்மை துதித்து பாடுவதிலும் நாங்கள் பெருகிக் கொண்டே வரும்படியான எங்கள் இருதயத்தை மாற்றும்படியாக உடைய கரத்தில தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, இந்த நாளில் ஏறெடுக்கக்கூடிய துதி ஆராதனை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய சமாதானத்தையும் எங்கள் மீது பொழிந்தருளும்படியாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 41 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 41 வசனம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவருடைய வாக்கின்படி அவருடைய தயவும் தேவனுடைய ரட்சிப்பும் நமக்கு இருக்கும்படியாக தேவனிடத்துல நாம் வேண்டிக் கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த வேளையில நாம் தேவனை முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு துதிக்க போகின்றோம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் என்ன பண்ணணுமா? அவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை எவ்வளவாக சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நம்மை அவர் அன்பு செய்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நமக்கு
ஒண்ணுமே நம்மளே இல்லை. என்னதான் பணம், சொத்து, சுகம், வீடு, நிலம் இருந்தாலும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நமக்கு இல்லாவிட்டால் நாம் குப்பையாக இருப்போம். நம்ம யாரும் சீட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. நம் தேவனோ கிருபை கொண்டவராக அவருடைய தயவு நிறைந்த கண்கள் நம்மை கண்டபடினாலே அவருடைய சமூகத்திலே நாம் இந்த வேலையில நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே உங்க கிருபை மட்டும் இல்லைனா என்று இந்த வேலை என்ன பண்ண போறோம், முடிக்க போகிறோம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலுமே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, முடிவு வரை காத்துக்கொள்ள நாங்கள் தாமே இந்த வார்த்தை கீழ்ப்படியும்படியாக எங்களை வழி நடத்துவீர்கள்.
ஆராதனைக்குரியவராக இருக்கிறீர். என்றும் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களை நீர் அதிகமாக நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஆண்டவரே. நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அதன் அனைத்திலிருந்தும் தேவன் தாமே அவனை ரட்சித்து அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. அப்படியாக எங்களை உம்முடைய ரத்தத்தினால் யெகோவா மெசியாவை நீதிமானாக எங்களை வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஏசாயா 28 அதிகாரத்துல 16வது வசனத்திலே, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. நாம் தேவனாகிய யெகோவா மெசியாவை விசுவாசிக்கும் போது அவரே மூளை கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கல்லின் மீது நாம் சாயும் பொழுது நாம் தேவனுடைய சமாதானத்தை பெறுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே அவர் தாமே நம்மளுடைய எல்லா பாடுகளின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் தலை சாய்க்கும் கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அப்படியாக இருக்கிறபடினால அவருக்கு கோடா கொடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தலை சாய்க்கும் கல்லாக நீர் இருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி.
என்னை கைவிடவே மாட்டீரவே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் கண்ணீரையா மூளைகள் நீரையா தலை சாக்கும் கண்ணீரையா மூளைகள் நீரையா இது வானத்தின் வாசல் அல்லேலூயா ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் ஹல்லேலூயா. யெகோவா ஹமஷியாவே, நீர் எங்கள் ஆசீர்வாதத்தின் வாசலாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களை நீர் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நடத்தி செல்லும் வரையிலும் கைவிடாமல் வழி நடத்தி செல்கிறீர். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உட்காருவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம் இருதயத்தை திறந்தவர்களாக எங்கள் அன்பின் தகப்பனே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில லிதியாளுடைய இருதயத்தை உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக திறந்துள்ள தேவன் தாமே இங்க இருக்கிறவும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுடைய இருதயத்தை திறந்துள்ளபடியாக யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேசமான யெகோவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை வேளையில எல்லாரையும் சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல மனமகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துற நாள்ல உங்க எல்லாரையும் யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபையால நம்ம நல்லா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம். கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே நாம் என்ன பார்க்கலாம் என்று கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் நம்மை எப்படி ஆயத்தம் செய்து கொள்வது என்ற தலைப்பில் கடைசியாக இந்த ஓய்வு நாளிலே கடைசி காலங்களில் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு 3 காரியங்களை இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்கலாம். பிதாவே, உம்முடைய வார்த்தையை பகிரும்படியாக என்னை நியமித்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் சித்தம் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் உம்மால் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என்னை ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறாக. உடைய வார்த்தை இதை கேட்கிறவர்கள் இருதயத்திலும் மனதிலும் நன்றாக பதிந்து அவைகள்
30 மடங்காகும், 60 மடங்காகும், 100 மடங்காகும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெஷுவா ஹமஷாவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் இல்லாமலும் பரிசுத்த ஆவின் வழி நடத்துதல் இல்லாமலும் மனுஷனுடைய எல்லா பிரயாசங்களும் விருதான வீணாய் போகும். இயேசு கிறிஸ்து இப்படியாக யோவான் 15:5 இப்படியாக சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சொந்த முயற்சினால் காரியங்களை செய்ய வேண்டுமா? செய்யுங்கள். ஆனால் நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும். ஆக நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வழி நடத்துதலுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நாம் எங்கிருந்து எப்படி ஆரம்பிப்பது? நம்பினால் நம்புங்கள், வேதம் இதை நமக்கு சொல்லி தருகிறது. மத்தேயு 6:9 முதல் 13 வரை நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது ஒரு மிகவும் பிரபலமான ஜெபம். இந்த ஜெபத்தை அநேகர் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள், இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ஜெபம் மனப்பாடமாக தெரியும், இல்லையா? கடைசி காலங்களில் நம்மை ஆயத்தப்படுத்த இந்த ஜெபத்தை பயன்படுத்துவோமேயானால் நாம் புதிதாக எதையும் மனப்பாடம் செய்ய அவசியமில்லை. நாம் ஏற்கனவே ஆயத்தமாக தயாராகிவிட்டோம். We are already ready to go. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த ஜெபத்தில் 6 குறிப்புகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? பரலமண்டலத்தில் பிதாவே, அதுல 6 குறிப்புகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? 6 குறிப்புகள் இருக்கிறது. ஒரு வகையில் இந்த ஜெப குறிப்புகள் வரவிருக்கும் பேர் அழிவின் அலைகளை பிரதிபலிக்கின்றன. நாம் கர்த்தரின் ஜெபத்தை ஜெபிக்கும் போது நாம் ஒவ்வொரு அலைகளுக்கும் ஆயத்தமாக ஜெபிக்கலாம். இது ஒரு அற்புதமான கடைசி கால ஜெபம் என்று சொல்லலாம். முதல் ஜெப குறிப்பை கவனித்து பார்த்தால் இது முழு சபைக்குமான ஒரு ஜெபமாகும். எங்கள் பிதாவே, எங்களுக்கு வேண்டிய எங்கள் கடனாளிகளுக்கு எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், யாவும் பன்மையில் இருக்கிறது, இல்லையா? ஒருமையில் அல்ல, எல்லாம் பன்மையில் அல்ல, ப்ளூரல். நாம் தனிப்பட்ட முறையில் ஜெபம் செய்யாமல் எல்லோருக்கும் ஜெபம் செய்கிறோம், இல்லையா? இந்த ஜெபத்தை நாம் ஜெபம் செய்யும் போது எல்லோருக்கும் ஜெபம் செய்கிறோம். இந்த ஜெபமானது ஒரு உதாரணத்திற்காக கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகள். இந்த 6 ஜெப குறிப்புகளும் நமக்கு ஒரு ஞாபக குறிப்பாக இருக்கிறது. இந்த 6 ஜெப குறிப்புகளோடு நிறைய ஜெப குறிப்புகளை சேர்த்து ஜெபிக்கவே இந்த ஜெபம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த முதலாவது ஜெப குறிப்பை பயன்படுத்தி சபைகளுக்காக இப்படியாக வேண்டிக் கொள்ளலாம். சபைகள்
சாத்தானின் தந்திரங்களுக்காக, சாத்தானின் தந்திரங்களை குறித்து கடந்த ஓய்வு நாளில் பார்த்தோம். சிலவற்றை பார்த்தோம். அநேக இந்த உலகம் முழுவதும் சாத்தானின் தந்திரங்கள் இருக்கின்றது. அதில் சிலவற்றை கடந்த ஓய்வு நாளில் பார்த்தோம் இல்லையா? சாத்தானின் தந்திரங்களுக்காக ஜாக்கிரதையாக இருக்கவும், கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள போதனைகளையும் தவிர்க்கவும், தீய சக்திகளை பகுத்தறியவும் வேண்டிக் கொள்ளலாம். கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள போதகர்களும் இருப்பார்கள் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனங்கள் சொல்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கெதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை இறையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் பூஷிக்கப்படும். பொருள் ஆசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்று கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றியும் கள்ள போதகர்களை பற்றியும் பேதுரு சொல்றார். அது மாதிரி இருக்கா இல்லையா? கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்காங்களே இல்லையா? அல்லேலூயா. இந்த முதல் ஜெப குறிப்போடு நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். சிருஷ்டிகர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மோடு உறவு கொள்ள புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், மீண்டும் வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த முதலாவது ஜெபத்தோடு ஸ்தோத்திர ஜெபமும் செய்யலாம். இரண்டாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற 2வது ஜெப குறிப்பு, இந்த உலகில் உள்ள ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்கள் எழும்பும் போது கடைசியில் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியை தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அரசாளுவார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 33. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு ராஜாக்களும் ஆசாரியருமாக அரசாளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5, 10 மற்றும் 20, 6. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். தேவனுடைய இந்த ராஜ்யம் விரைவில் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜெப குறிப்போடு வரும் காரியங்களுக்கு, அதாவது வரும் உபத்திரங்களுக்கு சபைகள் கலங்காதிருக்கவும், இந்த சம்பவங்கள் எல்லாம், அதாவது யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சங்கள் இவையெல்லாம் வரும், சம்பவிக்கும். இதற்காக சபைகள் கலங்காதிருக்கவும்
இந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதாக இருப்பதை சபைகளுக்கு ஞாபகப்படுத்தவும் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெப குறிப்போடு அநேகரை ரட்சிக்கப்படும்படியாகவும் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த மூன்றாவது ஜெப குறிப்பை வைத்து அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சமாக இருப்பதால் தேவனை நோக்கி அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்புமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியம் செய்ய பட்டணங்களுக்கு 2 பேராக அனுப்பும் போது இந்த அறிவுரையை தான் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். லூக்கா 10:1-2. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்குள்ளும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். நெருக்கத்திலும் கஷ்டங்கள் மத்தியிலும் கூட தேவனுடைய சித்தத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கும்படி ஊழியக்காரர்களுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதன் வெளிப்படுத்தலின்படி நடக்க ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று இந்த 4ஆம் ஜெப குறிப்பை வைத்து நாம் தேவனுடைய ஜனங்களின் எல்லா வகையான தேவைகளையும் சந்திக்குமாறு தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். பஞ்ச காலங்கள் விரைவில் வரும். அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படும் காலம் வரும். தேவ ஜனங்களுக்கு அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இந்த நாட்களிலே தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 5ஆம் ஜெப குறிப்பு. நமக்கு தீங்கு விளைவித்தவர்களை நேசிப்பதும் அவளை மன்னிப்பதும் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு தீங்கு செய்தவங்களை நம்ம யாராவது நேசிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய கஷ்டம். இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். குறிப்பாக உபத்திர காலங்களில் நமக்கு தீங்கு விளைவிப்பவர்களை நேசிப்பது மன்னிப்பது மிகவும் சவாலாக இருக்கும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17-18. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷர்களுக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இப்படிப்பட்ட மனப்பான்மையை வளர்த்துக் கொண்டு முடிந்தவரை நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்குட்பட பண்ணாமல் என்ற இதே வார்த்தையை, இதே வாக்கு தத்துவத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 பிலதெல்பியா சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த 6ஆம் ஜெப குறிப்பை வைத்து நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாதபடியும் சோதனையை தாங்கும்படி
தாங்கும்படியும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும், அதாவது வழியையும் உண்டாக்கும்படி நம்முடைய ஒவ்வொரு அடியையும் காத்து தேவனுடைய ஆவி நம்மை வழி நடத்துமாறு தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென் என்று நாம் ஜெபத்தை முடிக்கும் போது, இது நம் எல்லோருக்கும் ஒரு நீதியின் பீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த நீதியின் பீடத்தை பெற நாம் எல்லோரும் அப்போஸ்தலர் பவுல் போல நல்ல போராட்டத்தை போராட, ஓட்டத்தை முடிக்க, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:6-7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆக கடைசி காலங்களில் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு முதல் காரியமாக நாம் இப்படியாக ஜெபிக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னல, ஒரு 3 காரியத்தை பார்க்கலாம். கடைசி காலங்களில் நம்ம எப்படி ஆயத்தமாவது என்று ஒரு 3 காலங்களை பார்க்கலாம் என்று சொன்னல. அதுல முதல் காரியம் ஜெபம். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த ஜெப குறிப்புகளோடு அதை சார்ந்த ஜெபக்குறிப்புகளை அதனோடு இணைத்து நாம் இப்பொழுது பார்த்தது போல ஜெபிக்கலாம். கடைசி காலங்களில் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கான 2ஆம் காரியமாக நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வெறும் சத்தத்தை மாத்திரம் கேட்டுட்டு அப்படியே இருந்தா, ஒன்னும் அதன்படி நடக்காம இருந்தா என்ன ஆகும்? நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம் என்று யாக்கோபு 1:22 சொல்கிறது. குறிப்பாக தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், சுவிசேஷம், தெசலோனிக்கேயர், பேதுரு, வெளிப்படுத்தின விசேஷம், இவைகள் எல்லாம் படிப்பதற்கும் கேட்பதற்கும் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய சத்தத்தை நேராக கேட்பதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. இந்த பகுதியை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நாம் வேதத்தில் உள்ள ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து அதற்கு தேவன் அளிக்கும் முழு அர்த்தத்தையும் அறிய முயற்சி செய்தால் அது கடினமாகத்தான் இருக்கும். அதில் மனுஷர்கள் சொல்கிற அர்த்தம் தான் நம் மனதில் நிற்கும். உதாரணமாக ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை மாத்திரம் எடுத்து அதில் தேவன் அளிக்கும் முழு அர்த்தத்தையும் அறிய முடியுமா? ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து அதன் முழு அர்த்தத்தையும் புரிய நினைத்தால் இப்படியாகத்தான் அநேகர் புரிந்து கொள்வார்கள். நியாய பிரமாணத்தை கடைபிடித்தால் நான் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அதுதான் சொல்ற, நியாய பிரமாணத்தை நான் கடைபிடித்தால் நான் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆகையால் நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பது அவசியமில்லை. போதகர்களும் இப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படிதான் போதிக்கின்றார்கள். இந்த வசனத்தின் முழுமையான அர்த்தத்தை புரிய வேண்டும் என்றால் முதலில் அந்த அதிகாரம் முழுவதையும் நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கு எழுதுகிறார்,
யாரை பற்றி எழுதுகிறார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக கொள்வது சரியா என்றெல்லாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த வசனத்துல இந்த அதிகாரத்தை யாருக்கு எழுதுகிறார்? அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்காக எழுதுகிறார். யாரை பற்றி எழுதுகிறார்? யூதர்கள், பரிசேயர், சதுசேயரை பற்றி எழுதுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பரிசேயர், சதுசேயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ கொலை சொல்றது நோக்கமாக இருக்கிறார்கள். அவர்களை ஒரு எடுத்துக்காட்டாக கொள்வது சரியா? பரிசேயர், சதுசேயர் எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ கொலை சொல்றது நோக்கமா இருக்கிறது, அதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வது சரியா என்றெல்லாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். யூதர்களைப் போல, பரிசேயர், சதுசேயரைப் போல ஒருவன் நியாய பிரமாணத்தை மாத்திரம் கடைபிடித்தால் அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. வெறும் இந்த வசனத்தை, அதாவது வெறும் கற்பனை நியாய பிரமாணம் மாத்திரம் கடைபிடிப்பதனால நம்ம கண்டிப்பாக ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. அந்த அர்த்தத்தை தான் சொல்றாரு. அது ஒரே ஒரு வசனம் எடுத்து நம்ம நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க தேவையில்லை, அவசியம் இல்லை என்றால் அது தவறு. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே தேவ நீதியாகும். நியாய பிரமாணத்தை மாத்திரம் கடைபிடித்தால் நீதிமானாக்கப்படுவதில்லை. அதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே நீதிமானாக்கும். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நியாய பிரமாணத்தை அர்வமாக்குவோமா? முதல்ல வெறும் கட்டளை மாத்திரம் கடைபிடிச்சா நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்புறம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியானா இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நியாய பிரமாணத்தை அவமாக்கலாமா? ரோமர் 3:31. அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமும் இருக்க வேண்டும், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து இந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் வரை காத்துக்கொள்ள நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருந்தார், நியாய பிரமாணங்களையும் கடைபிடித்தார். 7ஆம் நாள் ஓய்வு நாளை கடைபிடித்தார். எத்தனையோ வசனங்கள் இருக்குது ஆதாரமாக. பஸ்கா மற்றும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கடைபிடித்தார், கடைபிடிக்கவும் கட்டளையிட்டார். 1 கொரிந்தியர் 5:8 பஸ்கா பண்டிகையை புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கடைபிடியுங்கள், ஆசிரியுங்கள் என்று கட்டளையிட்டார். பெந்தேகோஸ்தே பண்டிகையை கடைபிடித்தார். ஆக அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருந்தார், கற்பனைகளையும் கடைபிடித்தார். சரி, யார் பரிசுத்தவான் என்று வேதம் சொல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 14:12. யார் பரிசுத்தவானா இருக்க முடியும்? கற்பனைகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார்.
மிக தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறதா இல்லையா? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஒரு பகுதியில இஸ்ரவேல் மற்றும் அந்த மாதிரி பகுதியில வெறும் கட்டளை மாத்திரம் கடைபிடிக்கிறாங்க. அததான் அப்போஸ்தலன் பவுல் விளக்கினார். வெறும் கட்டளையை மாத்திரம் கடைபிடித்து இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லை. இன்னொரு பகுதியில இந்தியா போன்ற பகுதியில இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்காங்க, ஆனா கட்டளையை கடைபிடிக்காதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே தவறுதான். இயேசு கிறிஸ்துவின் மேலும் விசுவாசமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள கற்பனையின்படி நடக்கவும் வேண்டும். அது மிகவும் அவசியம். கற்பனைப்படி நடக்கலன்னா எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து மாறிக்கொண்டே வர முடியும்? எப்படி அவரை மாதிரி மனம் திரும்ப முடியும் இல்லையா? இதெல்லாம் நியாயப்பிரமாணங்களை பிடிப்பது அவசியம் இல்லை என்பதெல்லாம் கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள். பேதுரு தெளிவாக சொன்னோம், அப்படிப்பட்ட மனுஷர்கள் இருப்பார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? ஆக தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் வேதத்தை முழுமையாக தியானிக்க வேண்டும். நடுவுல எங்கேயாவது ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு அர்த்தம் புரிஞ்சாப்பா என்ன எப்படி ஆகுது, எப்படி கொண்டு வராது? ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்தை மாத்திர கடைபிடித்தா நீதிமான் ஆக்கப்படவில்லை. அதுக்கு மேல என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தா நியாயப்பிரமாணத்தை கைவிடலாமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். சோ முழுசா படிச்சாதான் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். சும்மா நடுவுல இருந்தா அதை பிடிச்சிக்கிட்டு மனுஷர்கள் என்ன அவங்க சொல்றாங்கன்னா அதுதான் நம்ம பின்பற்றுவோம், அதான் நம்ம மனசுல பதிந்திருக்கும். அதுதான் சொன்னேன், இந்த பாகத்தை கவனமாக கவனிங்கன்னு சொன்னேன். ஆக தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் வேதத்தை முழுமையாக கவனிக்க வேண்டும். வேதத்தின் முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொண்டால் அதன்படி நடக்கவும் செய்வோம். புரியலனா அதன்படி நடக்கிறதுக்கு அந்த அறிவே போவாது. வேதம் சொல்லிடுறத தெளிவா முழுமையா புரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அதன்படி நடக்கவும் செய்வோம் இல்லையா? அல்லேலூயா. கடைசி காலங்களில் நம்மை ஆயத்தப்படுவதற்கான மூன்றாவது காரியம் என்னவென்றால், நாம் கடைசி காலங்களில் எப்படி ஆயத்தமாவதை குறித்து அநேக காரியங்களை கடந்த 4 இது 5வது ஓய்வு நாள், கடந்த 4 ஓய்வு நாள்களில் பார்த்து புரிந்து கொண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் புரிந்திருக்காங்க தேவனுக்கு தான் தெரியும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மற்றவர்களுக்கும் நன்றாக புரிய வைத்து அவர்களை கொண்டு கடைசி காலங்களில் அநேகரை ஆயத்தம் செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக. ஏனென்றால் அறுப்போம் மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடை அதிகம், ஆட்களோ கொஞ்சம். அறுவடை அதிகம், ஆட்களோ கொஞ்சம். நீக்கத்தை நான் அறிவேன். இதோ அடியே இருக்கின்றேன் தேவா, என்னையும் அனுப்பிடுமே. உம் நேசத்தால் சோகமானே, உம் சித்தத்தை செய்திடுவே. அர்ப்பணித்தேன் யேசுவா, அர்ப்பணித்தேன் உமக்காகவே நான் அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல
நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை விரைவில் இருக்கிறது. யெஷுவா ஹமஷியாவின் வருகையானது மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய கண்கள் இந்த உலக காரியங்களை அல்ல, நம்முடைய கண்கள் இந்த உலக காரியத்தின் மேல் அல்ல, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி காத்திருக்குமேயாகில் நாம் அவரை போல மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வலது கை வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:23. எப்படி எழுப்புவார்? அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாருடையவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் உடையவர்கள். அதுதான் கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்துவின் உடையவர்களாக மாற வேண்டும். வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் யெஷுவா ஹமஷியா வருகையில உன்னை யார் என்று அறியேன், அகன்று போங்கள், அக்கிரமை செய்கின்றார்களே என்று சொல்வார். அதனால இயேசு கிறிஸ்துவர்களாக இருக்காமல் கிறிஸ்துவின் உடையவர்களாக மாற வேண்டும். வெறும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் மாத்திரம் வைத்து கற்பனை கடைபிடிக்கவில்லை என்றால் கிறிஸ்துவர்களாக தான் இருப்போம். இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து கற்பனையையும் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவின் உடையவர்களாக ஆவோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:50-51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் குறிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும்? யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட ராஜ்யத்துல ராஜாக்களும் ஆசாரியர்களும் 1000 வருஷம் அரசாள வேண்டும். அல்லேலூயா. அப்ப கடைசி காலங்களில் நம்மை எப்படி ஆயத்தமாவது என்று கடந்த இந்த 5 ஓய்வு நாளில் நாம் பார்த்தோம் இல்லையா? அதை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவின் யெஷுவா ஹமஷியாவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவே சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதிலே எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதான தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். கடைசி நாட்களில நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவராக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்மிடத்துல தேவன் ஒரு வார்த்தைகளும் அதிகமாக இடைப்படுவதாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் பார்த்த
வார்த்தையின்படி நாம் ஜெபத்தை ஏறெடுத்து உண்மையை புரிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமே ஆனால் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பதற்கும் கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டபடி நாமும் அப்படியாக இருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் சொல்லி கொடுத்த இந்த ஜெபத்தை நாங்கள் நன்கு புரிந்து அனுதினமும் ஜெபிக்கும்படியாக உடைய ராஜ்யத்தை நோக்கி மாத்திரமே எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், பேச்சுகள் அனைத்தும் இருக்கும்படியாக நீர் தாமே வழி நடத்துவீராக. ஆகவே நாங்கள் உம்மை நோக்கி இந்த வேளையில பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீர் எல்லா உலகம் வெறுமையதே, அற்பமும் குப்பையும் மறே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேலை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. மன்னியும் எங்கள் மீறுதல்களை நீக்கிடும், எங்கள் ஏக்கங்களை நீர். பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. மன்னியும் எங்கள் மீறுதல்களை நீக்கிடும், எங்கள் ஏக்கங்களை நீர். பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. காத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் உந்தன் ஆவியால் என்றே. சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே. காத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் உந்தன் ஆவியால் என்றே. சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. ஆமென். ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக. ராஜ்யத்தில் எங்களை நீர் தாமே
ஆண்டவரை கொண்டு சேர்க்கும் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும்படியாக எங்களை நீர்த்தாமே முழுவதுமாக புடமிட்டு எங்களை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களைப் போல வழிநடத்தும்படியாக தாழ்த்தி இந்த சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று. நாங்கள் எங்களுடைய தேவைகளை பார்க்கிறவர்களாக அல்லாமல், எங்களுடைய எப்பொழுது எங்களுடைய பாரத்தை நோக்கி இருக்கிறவர்களாக அல்லாமல், எங்கள் சுகவீனத்தை குறித்து நாங்கள் பேசுகிறவர்களாக அல்லாமல், உடைய ராஜ்யத்தை மாத்திரம் நோக்குகிறவர்களாக, உம்முடைய நீதியை நோக்குகிறவர்களாக, உடைய ராஜ்யத்தின் கிரியைகளை செய்கிறவர்களாக, ஆண்டவருடைய நீதியை நடப்பிப்பவர்களாக, உடைய வார்த்தைகள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்படியாக எங்களை நீர் வழிநடத்தும்படியாக எங்களை முழுவதுமாக சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து தடைமட்டமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகளும் மகிமை யாவற்றையும் மாத்திரமே செலுத்தி மீட்பெறும் ரட்சகருமாக எங்களை ஆசீர்வாதம் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.